அனைவருக்கும் வணக்கம். முப்பரிமாண வடிவியல்ல distance between a point and a line அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு JEE மீன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. கொஸ்டினை பார்த்துடலாம். ஆதி வழியாக செல்லும் L எனும் கோடு L1 such that R vector is equal to 3 plus T I cap plus minus 1 plus 2 T J cap plus 4 plus 2 T K cap மற்றும் L2 such that R vector is equal to 3 plus 2 S I cap plus 3 plus 2 S J cap plus 2 plus S K cap என்ற கோடுகளுக்கு செங்குத்தாக உள்ளது. முதல் அரைக்கால் பகுதியில் உள்ள L2 இன் மீது உள்ள ஆயத்தொலை ABC எனுமாறு உள்ள புள்ளிக்கும் L மற்றும் L1 இன் வெட்டும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் √17 எனில் 18 into A plus B plus C இன் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 2024ஆம் ஆண்டு JEE மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துடலாம். A line L passing through origin is perpendicular to the lines L1 such that R vector is equal to 3 plus T into I cap plus minus 1 plus 2T into J cap plus 4 plus 2T into K cap. L2 such that R vector is equal to 3 plus 2S into I cap plus 3 plus 2S into J cap plus 2 plus S into K cap. If the coordinates of the point in the first octant on L2 at a distance of √17 from the point of intersection of L and L1 are ABC, then 18 into A plus B plus C is equal to dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு சில அடிப்படையான கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு நேர்கோட்டுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றிய கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திசை விகிதங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றிய கருத்துக்கள் நம்மளுக்கு வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் 11th கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு இதை பற்றிய கருத்துக்கள் நம்மளுக்கு 9thலேயே ஆயத்தொலை வடிவில் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு கருத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நேர்கோட்டை கன்சிடர் பண்ணிக்குவோம். இந்த நேர்கோட்டின் மீதுள்ள ஃபிக்ஸட் பாயிண்ட் A அப்படின்னா அதை வெக்டர் வடிவத்தில் நம்மளால் A வெக்டர்னு சொல்லிட்டு இப்படி எழுத முடியும். அதே மாதிரி இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் B வெக்டர் அப்படின்னா அந்த B வெக்டர் நம்மளால் இப்படி எழுத முடியும். இந்த A வெக்டரும் B வெக்டரும் தெரிஞ்சிச்சுன்னா வெக்டர் வடிவத்தை நம்மளால் இப்படி எழுத முடியும். R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A வெக்டர் ப்ளஸ் T இன்ட்டு B வெக்டர்னு சொல்லிட்டு இப்படி எழுத முடியும். சப்ஸ்டிட் பண்ணி இப்படி எழுதலாம். இதே கார்ட்டீசியன் வடிவத்தில் நம்மளால் இப்படி எழுத முடியும். x minus x1 by b1 is equal to y minus y1 by b2 is equal to z minus z1 by b3. இது கார்ட்டீசியன் வடிவம், இது வெக்டர் வடிவம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் 2 பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அவற்றினுடைய ஆயத்தொலைகள் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதனுடைய திசை விகிதங்களை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ABC is equal to அந்த திசை விகிதங்களை நம்ம ABCன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா எப்படி எழுதலாம்னா x2 minus x1, y2 minus y1, z2 minus z1 அப்படின்ற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம். 2 புள்ளிகள் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அதனுடைய ஆயத்தொலைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அவற்றுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பாருங்கள். AB is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square plus z2 minus z1 whole square. இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த சம்மில் பயன்படுத்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத போல பார்த்துடலாம். ஆதி வழியாக செல்லும் L எனும் கோடு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த 2 நேர்கோடுகளுக்கும் செங்குத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது L1 L2ன்னு சொல்லிட்டு 2 நேர்கோட்டினுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த L2 அப்படின்ற இந்த நேர்கோட்டின் மீது ஒரு புள்ளி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புள்ளி எங்கே இருக்குது, முதல் அரைக்கால் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்லியிருக்கிறாங்க. அந்த புள்ளிக்கும் அந்த புள்ளியினுடைய ஆயத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ABCன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த புள்ளிக்கும் L மற்றும் L1 இந்த 2 நேர்கோடுகளும் வெட்டும் புள்ளி, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். இந்த 2 புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் அவங்களே கொடுத்துட்டாங்க. √17 சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ABCனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சி 18 இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் சினுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை 3Dயில் பார்த்தா இன்னும் நம்மளுக்கு தெளிவாக புரியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா ஒரு ஸ்பேஸில்
ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணுதுன்னா ஆதிப்புள்ளி வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இப்போ இது வந்து கேபிட்டல் எல், இது ரெண்டும் L1 L2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கேபிட்டல் எல்லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல், கேபிட்டல் எல் மற்றும் L1 இந்த இரண்டும் வெட்டி கொள்ளும் போது ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, இது வந்து கேபிட்டல் எல், இது வந்து L1, இது வந்து L2. இப்போ இந்த எல் கேபிட்டல் எல்லும் இந்த L1ம் வெட்டி கொள்வதனால் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த L2க்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் √17 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க, இந்த P என்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலை அவங்க என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, ABC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனுடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சி அப்புறம் 18 × A + B + C கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த P என்கிற புள்ளி எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், முதல் அரைக்கால் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த சம்மை நம்ம குவாட்ரண்ட் வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு XY, YZ, ZX அப்படின்ற இந்த தளங்கள் என்ன பண்ணுது, நம்ம ஸ்பேஸை 8 அரைக்கால் பகுதிகளாக பிரிக்குது. 8 அரைக்கால் பகுதிகளாக பிரிக்கிறதுனால தான் நமக்கு அதை வந்து நம்ம ஆக்டன் சொல்கிறோம், 8 பகுதிகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த சம்மை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு நேர்கோடு சொல்லியிருக்கிறாங்களா, இந்த நேர்கோடு எங்கே போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆதி வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 நேர்கோடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நேர்கோடுகளும் இந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த நேர்கோடுக்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், செங்குத்தாக இருக்கா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எல், கேபிட்டல் எல். அதுக்கடுத்து இந்த ப்ளூ ரெட் பாருங்கள், இவை இரண்டும் பார்த்தீங்கன்னா L1 மற்றும் L2, சரியா, L1 L2. இந்த கேபிட்டல் எல்லுக்கும் இந்த ரெட் கோடுக்கும் இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு எம்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த ப்ளூ கோடு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து L2. இந்த L2 மேலே ஒரு புள்ளி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, முதல் அரைக்கால் பகுதின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த L2 மேலே இருக்க அந்த முதல் அரைக்கால் பகுதியில் இருக்கிற அந்த புள்ளியை தான் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த P என்கிற இந்த புள்ளி எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கோடு மேலே இருக்குது. அது முதல் அரைக்கால் பகுதியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்லியிருக்கிறாங்க. இந்த P என்கிற புள்ளிக்கும் இந்த M என்கிற புள்ளிக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு P என்கிற புள்ளியினுடைய மதிப்பு ஆயத்தொலைகளை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. இப்போ நம்ம 3Dயில் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் கேபிட்டல் எல், இது வந்து கேபிட்டல் எல். இந்த கேபிட்டல் எல்லும் இது வந்து பார்த்திங்கனாக்கா L1, இது வந்து L1, இந்த ரெட் கோடு L1. இந்த கேபிட்டல் எல்லும் இந்த L1ம் இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்குவோம். கணக்கில் அவங்க பேர் கொடுக்கல, நம்மளா ஒரு பேர் கொடுத்துக்குவோம், எம்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த L2 ப்ளூ கோடு இருக்குது பாருங்கள், இது வந்து L2. இந்த L2 மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க பேர் கொடுக்கல, அதனுடைய கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, ABCன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்குவோம், P அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துக்குவோம். அதனுடைய கோஆர்டினேட்ஸ் ABC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ M என்கிற இந்த புள்ளிக்கும் P என்கிற இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து √17 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த √17 வேல்யூ வச்சுக்கிட்டு நம்ம P என்கிற இந்த புள்ளியினுடைய ஆயத்தொலைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நேர்கோடு பாருங்கள், கேபிட்டல் எல் என்கிற இந்த நேர்கோடு ஆதி வழியாக செல்கிறது. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எழுதணும்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரியணும், அடுத்து டிரெக்ஷன் வெக்டர் தெரியணும். பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுமானா தெரியும், ஏன்னா அது ஆதி வழியாக செல்கிறதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க. டிரெக்ஷன் வெக்டர் எப்படி எடுத்து எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டல் எல் என்கிற இந்த கோடு பார்த்தீங்கன்னா L1க்கும் செங்குத்தாக இருக்குது, L2க்கும் செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நேர்கோடு
இரண்டு நேர்கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்குன்னும் போது இந்த இரண்டு L1 L2 இந்த இரண்டு ஸ்ட்ரைட் லைனுடைய திசை வெக்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இதனுடைய திசை வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும், இதனுடைய திசை வெக்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும். ரெண்டுத்தினுடைய கிராஸ் ப்ராடக்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கும், அதாவது இதனுடைய திசை வெக்டருக்கு நம்ம வந்து B1 சொல்லிட்டு பேர் கொடுப்போம், B1 வெக்டர். இதனுடைய திசை வெக்டருக்கு B2 வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுப்போம். இந்த B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இவை இரண்டுக்குமே செங்குத்தாக இருக்கிற டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த L1 மற்றும் L2 இவை இரண்டுக்குமே செங்குத்தாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இவற்றினுடைய கிராஸ் ப்ராடக்டினுடைய திசை இந்த கிராஸ் ப்ராடக்டினுடைய திசை எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேபிட்டல் Lனுடைய டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்போ B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் அப்படின்றது என்னன்னாக்கா இந்த L என்கிற இந்த நேர்கோட்டினுடைய திசையை காட்டும் திசை வெக்டராக இருக்கும். அப்போ நம்ம இந்த கேபிட்டல் Lனுடைய திசை வெக்டரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம், B அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் கொடுத்தா, B வெக்டர் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்தா B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். இப்போ இதே பாருங்கள், நம்மளுக்கு இன்னும் ஒரு தெளிவான புரிதலுக்கு இந்த P மற்றும் M இவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, √17 சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Pனுடைய ஆயத்தொலை என்ன சொல்லியிருக்கிறாங்க, ABC அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. Mனுடைய ஆயத்தொலை நம்ம கண்டுபிடிக்கணும். Mனுடைய ஆயத்தொலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கேபிட்டல் L இல்லையா, இது வந்து L1, இது வந்து L2. இந்த L மற்றும் இந்த கேபிட்டல் L மற்றும் ஸ்மால் L1 இவற்றினுடைய இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம பொதுப்புள்ளியை எடுத்து எழுதலாம். அதே மாதிரி கேபிட்டல் Lனுடைய ஈக்குவேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ரெண்டு விஷயம் தேவை, புள்ளி அதனுடைய திசை வெக்டர். புள்ளி ஆதி புள்ளி திசை வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர்னு சொல்லிட்டு அதனுடைய திசை வெக்டரை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அதுலேருந்து அதனுடைய பொது புள்ளியை நம்மளால் எடுத்து எழுத முடியும். அவை இரண்டையும் இன்டர்செக்டிங் பாயிண்ட், அப்போ நம்மளுக்கு ரெண்டோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை பொது புள்ளியை வச்சு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்டை தெரியும், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இது ஏபிசினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க சம்முக்கு போகலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுலேருந்து நம்ம எதை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம், அதனுடைய திசை வெக்டரை எழுதலாம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. இப்போ L1 நான் எப்படி எழுதுறேன்னா L1 R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் தனியாகவும் டிரெக்ஷன் வெக்டர் தனியாகவும் பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள், இதுலேருந்து அப்படியே எடுத்து 3i கேப் -1j கேப், அடுத்தது 4k கேப் ப்ளஸ் 4k கேப். இது எதை குறிக்குது, பாயிண்ட்டை குறிக்குது. ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டை கூட வெளியில் எடுத்துட்டா நம்மளுக்கு டிரெக்ஷன் வெக்டரை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1, அது அப்போ 1 இன்ட்டு i கேப். அடுத்தே மாதிரி பாருங்கள் 2j கேப், அதுக்கடுத்தது அதே மாதிரி ப்ளஸ் 2k கேப். இது எதை குறிக்குது, இதுதான் அந்த டிரெக்ஷன் வெக்டர், அதுதான் நம்ம B1 வெக்டர்னு சொல்லிட்டு வச்சுக்க போகிறோம். அடுத்தது L2 ஸ்ட்ரைட் லைன் பாருங்கள், R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதையும் அதே மாதிரி பாயிண்ட் தனியாகவும் டிரெக்ஷன் வெக்டர் தனியாக பிரித்து எழுத போகிறோம். அப்போ 3i கேப், அது மாதிரி 3j கேப், அதுக்கு அடுத்தது 2k கேப் ப்ளஸ் 2k கேப். இது வந்து எதை குறிக்குது, பாயிண்ட்டை குறிக்குது. அதே மாதிரி ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பேராமெட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் இன்ட்டு இந்த இடத்துல என்னுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதினாக்கா 2i கேப், அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2j கேப், இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1k கேப். இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிரெக்ஷன் வெக்டர். அப்போ இதை B1 வச்சுக்கலாம், இதை B2ன்னு வச்சுக்கலாம். B1 வெக்டர், இது வந்து B2 வெக்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கேபிட்டல் L அப்படின்ற அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய டிரெக்ஷன் வெக்டர் B வெக்டர்னு வச்சுக்கிட்டா, இப்போ B வெக்டர் எப்படி எழுதலான்னு பாருங்கள். B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் இப்படி எழுதலாம் இல்லையா. இப்போ இது B1 வெக்டர் B2 வெக்டர் கிராஸ் ப்ராடக்டில் பண்ணலாம். இப்போ B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு
I cap, j cap, k cap. B1 உடைய காம்போனன்ட்ஸ் என்ன பாருங்க 1 2 2. அதே மாதிரி B2 உடைய காம்போனன்ட்ஸ் 2 2 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் I cap into 2 minus 4 minus j cap into 1 minus 4 plus k cap into 2 minus 4. இது சிம்பிளிஃபை பண்ணால் minus 2 I cap. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -3 வரைக்கும் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3 j cap. இந்த இடத்துல அதே மாதிரி -2 k cap. இது வந்து நம்மளுக்கு டிரெக்ஷன் வெக்டர். பாயிண்ட் என்ன ஆதிப்புள்ளி 0 0 0. அப்போ அதனால் நம்ம இந்த எல் கேபிட்டல் எல்ன்ற இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம இங்கே இவங்க கொடுத்துருக்க இந்த வடிவத்திலேயே நம்மளால் எழுத முடியும் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் எல் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 I cap plus 0 j cap plus 0 k cap plus இந்த parametric constant வந்து ஏற்கனவே s t யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல லாம்டான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். லாம்டா இன்ட்டு இப்போ டிரெக்ஷன் வெக்டர் என்ன இதுதான் இல்லையா? -2 I cap plus 3 j cap minus 2 k cap. இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த கேபிட்டல் எல்ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். எப்படி பாருங்கள் எல் such that r vector is equal to இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் -2 lambda I cap -2 lambda I cap. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 lambda j cap plus 3 lambda j cap. அதுக்கு அடுத்தது -2 lambda k cap. இதுதான் கேபிட்டல் எல். அடுத்தது இந்த கேபிட்டல் எல்லுக்கும் எதுவும் எந்த புள்ளியில் வெட்டுதுன்னு சொல்கிறாங்க? கேபிட்டல் எல்லும் எந்த நேர்கோடு வெட்டுதுன்னு சொல்கிறாங்க? இப்போ பாருங்கள் L2 மீது P என்கிற புள்ளி இருக்குது. எல் கேபிட்டல் எல்லும் L1 தான் வெட்டிக்குது. L1ன்ற ஸ்ட்ரைட் லைன் இதோ இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும் அந்த புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதனுடைய பொது புள்ளியும் அதனுடைய பொது புள்ளியும் நம்ம எடுத்து எழுத முடியும் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்லேருந்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா IJK அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 3 + t -1 + 2t 4 + 2tன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவை எல்லாமே XYZ அப்படின்ற அந்த புள்ளியை குறிக்கும் இல்லையா? XYZ அப்படின்ற இந்த ஆயத்தொலையை குறிக்கும். இப்போ இந்த டீக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புள்ளிகளை இணைக்கிறதுனால கிடைக்கிறது தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு ஒரு டி வேல்யூ இருக்கும் சரியா? அப்போ ஒரு புள்ளியில் இருக்கிற டீனோடைய வேல்யூ மற்றொரு புள்ளியில் இருக்காது. அப்போ அந்த டீனோடைய வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்லேயும் அதனுடைய டி மதிப்பு மாறும். இப்போ டி வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஒரு வேரியபிள் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லாம்டாவும் ஒரு வேரியபிள். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ரெண்டு எல் கேபிட்டல் எல்லும் இந்த L1ம் இன்டர்செக்ட் ஆகுதுன்னும் போது அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் டீனுடைய மதிப்பும் லாம்டானோடைய மதிப்பும் என்னவாக இருக்கும்? ஒரே வேல்யூவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால கிடைக்கிற இந்த ஆயத்தொலையினுடைய மதிப்பு அதனுடைய மதிப்பும் இதனுடைய மதிப்பும் நம்மளுக்கு ஒன்றா இருக்கும். அதனால் அட் பர்டிகுலர் பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை நம்ம ரெண்டும் இன்டர்செக்ட் பாயிண்ட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம எம்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம். அந்த எம்முக்கு அந்த எம்னுடைய கோஆர்டினேட்ஸ் எம் ஆஃப் XYZனுடைய மதிப்பு இந்த எம் என்கிற இந்த பாயிண்டில் இந்த L1னுடைய கோஆர்டினேட்ஸும் இந்த Lனுடைய கோஆர்டினேட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் அதனுடைய எக்ஸ் மதிப்பும் இதனுடைய எக்ஸ் மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும், ஒய் மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும், இசட் மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது அது நம்ம பாயிண்டில் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 + t, -1 + 2t, 4 + 2t. at m என்னவா இருக்கும்னாக்கா இந்த பாயிண்ட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம பாயிண்டில் எப்படி எழுதலான்னு பாருங்கள் -2 lambda, 3 lambda, -2 lambda.
இப்போ இவை இரண்டும் ஒரே புள்ளி தான் குறிக்குது. அப்போ அதனால் நம்ம இது கோஆர்டினேட்ஸை ஈக்குவேட் பண்ணாக்கா 3 + t is equal to -2 lambda. அதே மாதிரி எப்படி எழுதலாம்? -1 + 2t is equal to 3 lambda. அதே மாதிரி 4 + 2t is equal to -2 lambda. இப்போ கன்வீனியண்ட்டாக நம்ம இதையும் எடுத்துக்கலாம் பாருங்கள். இதையும் எடுத்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 1 2 3ன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். 1 - 3 என்ன கிடைக்கும் பாருங்கள். 3 - 4 -1 t - 2t -t. This is equal to -2 lambda -2 lambda நம்மளுக்கு 0 தான். அப்போ 0. இந்த -t அந்த பக்கம் கொண்டு போனால் அப்போ t is equal to -1. அப்போ டீனுடைய வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த m என்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு தெரிஞ்சிடும். அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு டீனுடைய வேல்யூ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + டீனுடைய மதிப்புனா -1 கமா. அதே மாதிரி பாருங்கன்னா இந்த இடத்துல -1 + 2 இன்ட்டு டீனுடைய மதிப்புனா -1. அதே மாதிரி 4 + 2 இன்ட்டு -1. அப்போ இதுதான் அந்த புள்ளி இல்லையா. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 - 1 2 -1 -2 அப்போ -3. அடுத்தது 4 - 2 2. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த m என்கிற அந்த புள்ளி இல்லையா. இப்போ நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எல் இதுதான் கேபிட்டல் எல் இல்லையா. இது கேபிட்டல் எல். இந்த ரெட் வந்து ஸ்மால் L1, இது வந்து L2. இது வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். m ஆஃப் x, y, z அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்ல. அதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சோம். 2, -3, 2. அதே மாதிரி இதனுடைய ஆயத்தில் என்னன்னு சொல்லிட்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க. ABC சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவை ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. √17. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இல்லையா. இப்போ இந்த Pக்கும் இது P என்கிற புள்ளி இல்லையா. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த Pக்கும் Mக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. √17 சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதை வச்சு தான் நம்ம ஏபிசியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த P என்கிற புள்ளி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதன் மீது உள்ளது? L2 மீது உள்ளது. அப்போ L2னுடைய சமன்பாடு நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ P என்கிற நம்ம இந்த L2னுடைய பொதுப்புள்ளியில் ஒன்றாக கருதலாம். அப்போ L2னுடைய பொதுப்புள்ளி எடுத்துக்கிட்டு அதை P என்கிற பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த L2னுடைய சமன்பாடு இது இல்லையா. இதனுடைய ஜென்ரல் பாயிண்ட் நம்ம எப்படி எடுத்து எழுதலான்னு பாருங்கள். அதாவது அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக P என்கிற P ஆஃப் ஏபிசியை வச்சுக்கலாம். இப்போ P ஆஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம் பாருங்கள். 3 + 2s, 3 + 2s, 2 + s. இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம கன்வீனியண்ட்டாக P என்கிற பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த P என்கிற பாயிண்ட் தெரியும். M என்கிற பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். m ஆஃப் x, y, z அதனுடைய வேல்யூஸை கண்டுபிடிச்சோம் இல்லையா. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2, -3, 2 2, -3, 2. இப்போ இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அப்போ PM² is equal to என்ன எழுதலாம் பாருங்கள். இதை வந்து x1, y1, z1 வச்சுக்கலாம். இதை x2, y2, z2 வச்சுக்கலாம். இப்போ x2 - x1 ஹோல் ஸ்கொயர்னு வரும்போது 3 + 2s - 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 + 2s இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ்னு வரும்போது +3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 + s இந்த இடத்துல -2 ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 2s + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல 2s + 6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல வெறும் s தான் இருக்கும், s². இது நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் பிரகாரம் நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ 4s² + 1 + 4s ப்ளஸ் இது அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் 4s² + 36
plus 12 into 2 24 s plus s squared. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிஎம்னுடைய மதிப்பு நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க என்னது √17. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா √17 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி 17 வரைக்கும் கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். எஸ் ஸ்கொயர்ட் வேல்யூ பாருங்கள் 4, இங்கே ஒரு 4 8 8 + 1 9. இப்போ 17 is equal to 9s squared. s வேல்யூ பாருங்கள் 4s இருக்குது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24s இருக்குது. அப்போ 28s. கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 36 இருக்குது, அப்போ 37. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 9s squared ப்ளஸ் 28s ப்ளஸ் 37. இந்த 17 இந்த பக்கம் கொண்டு போனால் -17 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 9s squared ப்ளஸ் 28s ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னாக்கா 9 × 20 நம்மளுக்கு என்ன வரும் 180. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 18 × 10 கூட்டினா 28 வருது இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல முன்னாடி கெழு வந்து 9 இருக்கிறதுனால 9 வகுத்தா இந்த இடத்துல அடித்தாக்கா நம்மளுக்கு 2 கிடைக்கும் இல்லையா. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். s + 2 × s + 10/9 is equal to 0. அப்போ எஸ்னுடைய வேல்யூ -2 கிடைக்குது, மற்றொரு வேல்யூ -10/9 சொல்லிட்டு 2 வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ இந்த 2 வேல்யூஸும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுக்கு L2 இருக்கு இல்லையா, L2வில் நம்ம பொதுப்புள்ளி பார்த்தோம் இல்லையா, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எஸ்னுடைய வேல்யூ -2 இருந்துச்சுன்னா, எஸ்னுடைய வேல்யூ 2 வேல்யூ கிடச்சிருக்கு, அதில் -2 இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படியே 3 + 2 × -2 கமா 3 + இங்கேயும் அதே தான் 2 × -2 கமா 2 + எஸ்னுடைய மதிப்பு -2. இப்போ இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 - 4 கமா 3 - 4 கமா இங்கே கேன்சல் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். அதாவது -1 கமா -1 கமா 0ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இப்போ அடுத்தது மற்றொரு பாயிண்ட் நம்மளுக்கு மற்றொரு வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள். s is equal to -10/9 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. s is equal to -10/9 இந்த வேல்யூ போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். இதிலே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 + 2 × -10/9 அதே மாதிரி 3 + 2 × -10/9 அடுத்தது 2 + s 2 + -10/9. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது வந்து 9 × 3 நம்மளுக்கு 27 - 20/9 கமா இந்த இடத்துலையும் 27 - 20/9. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 18 - 10/9. இந்த இடத்துல என்ன வரும் 7/9, இங்கே 7/9, இங்கே 8/9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு இல்லையா. இது ஒரு பாயிண்ட்டு, இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ கணக்கில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா முதல் அரைக்கால் பகுதியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல் அரைக்கால் பகுதியில் எப்படி இருக்கும், XYZ 3 கோஆர்டினேட்ஸுமே நம்மளுக்கு 3 அந்த மதிப்புகளுமே எப்படி இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும். அப்படிப்பட்ட வேல்யூ எது பாருங்கள், இதுதான். அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவையான அந்த ABC அப்படின்ற அந்த பாயிண்ட். அப்போ A மதிப்பு என்ன 7/9, B மதிப்பு 7/9, C மதிப்பு 8/9 இல்லையா. அப்போ A மதிப்பு 7/9, B மதிப்பு 7/9, C மதிப்பு 8/9. நம்மளை என்ன கேட்குறாங்க 18 × A + B + C கேட்குறாங்க. அப்போ 18 × சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 7/9 + 7/9 + 8/9. இப்போ இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள் 18 இந்த 9 பொதுவாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 22 இல்லையா. இதை அடித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2. அப்போ 2 × 22 என்ன
44. அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? 44. அப்போ 44 தான் இதற்கான விடை. அப்போ 44 தான் இதற்கான விடை. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு நேர்கோடு மற்ற 2 நேர்கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கிற மாதிரி ஒரு சம்மை பார்த்தோம் இல்லையா? மீண்டும் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.